ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 5, அத்தியாயம் 1, கிரேக்கர்கள் முதல் காந்தி வரை, அதன் தொடர்ச்சி. தலைப்பு: இடைக்காலமும் மறுமலர்ச்சியும். இன்றைக்கும் புதிராக விளங்கும் ஒரு காலகட்டத்தில் கிபி 553 ஆண்டில் பைசண்டைன் பேரரசின் மன்னரான ஜஸ்டினியன் ஆத்மாவின் பல்வேறு பிறவிகள் தொடர்பான போதனைகளை ரோமன் கத்தோலிக்கத்தில் தடை செய்தார். அப்போது எண்ணற்ற கிறிஸ்துவ நூல்கள் அழிக்கப்பட்டன. மறுபிறவி பற்றிய குறிப்புகளும் அச்சமயத்தில் புனித நூல்களிலிருந்து நீக்கப்பட்டதாக பல்வேறு அறிஞர்கள் இன்னும் நம்புகின்றனர். கத்தோலிக்க பிரிவினரால் கொடுமையாக நடத்தப்பட்ட போதிலும் க்னோஸ்டிக் என்னும் பிரிவினர் மேலை நாடுகளில் மறுபிறவியின் கொள்கைகளை இன்றும் காத்து வருகின்றனர். மறுமலர்ச்சி காலத்தின் போது மறுபிறவி பற்றிய ஆர்வம் மக்களிடையே மீண்டும் மலர்ந்தது. இதற்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் இத்தாலியைச் சேர்ந்த புகழ்பெற்ற தத்துவ ஞானியும் கவிஞருமான ஜோர்தானோ புரூனோ. இவர் மறுபிறவியை பற்றி போதனை செய்ததால் உயிரோடு எரிக்கப்பட வேண்டும் என்று தண்டனை வழங்கப்பட்டார். புரூனோ தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு பதிலளிக்கையில் இறுதியாக ஆத்மா உடல் அல்ல என்றும் அது இன்று ஓர் உடலிலும் நாளை வேறு உடலிலும் இருக்கலாம், ஓர் உடலிலிருந்து மற்றோர் உடலுக்கு மாறி செல்லலாம் என்றும் பிரகடனம் செய்தார். மறுபிறவியின் கருத்துக்களை கிறிஸ்துவ அமைப்புகள் பலமாக மறைத்த காரணத்தினால் அக்கருத்துகள் அடித்தளத்திற்கு சென்றன. ஆயினும் ஐரோப்பாவின் ரோஷிக்ரூஷியன், ஃப்ரீமெஷன், கபிலிஸ்ட் ஆகிய பிரிவுகளில் இப்போதனைகள் இரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்தன. அடுத்த தலைப்பு: அறிவொளி காலம். அறிவொளி காலத்தில் ஐரோப்பிய அறிஞர்கள் கிறிஸ்துவ அமைப்பின் கட்டுப்பாடுகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டனர். புகழ்பெற்ற தத்துவ ஞானியான வோல்டேர் மறுபிறவியின் கொள்கை தவறானதோ பயனற்றதோ அல்ல என்றும், ஒரு முறைக்கு பதிலாக 2 முறை பிறப்பது ஆச்சரியமானதல்ல என்றும் எழுதியுள்ளார். மறுபிறவியின் கொள்கைகள் அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவிற்கும் பரவின. அமெரிக்காவை நிர்மாணித்த தலைவர்களில் பலர் இவற்றால் கவரப்பட்டு இறுதியில் இதனை ஏற்றுக்கொண்டனர். மறுபிறவியில் தனது நம்பிக்கையை உறுதி செய்த பெஞ்சமின் பிராங்க்லின், இவ்வுலகில் நான் இருப்பதை வைத்து பார்க்கும் போது வருங்காலத்திலும் நான் ஏதாவது ஒரு வடிவில் எப்போதும் இருப்பேன் என்று நம்புகிறேன் என எழுதியுள்ளார். 1814 ஆண்டில் இந்த மத புத்தகங்களை தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான ஜான் ஆடம்ஸ் என்பவர் மற்றொரு முன்னாள் ஜனாதிபதியான தாமஸ் ஜெபர்சன் என்பவருக்கு மறுபிறவியின் நெறிகளை பற்றி கடிதம் ஒன்றை வடித்தார். அதில் அவர் பின்வருமாறு எழுதியுள்ளார்: பரமனுக்கு எதிராக செயல்பட்ட ஆத்மாக்கள் இருண்ட பிரதேசத்தினுள் எரியப்பட்டனர். அவர்கள் நற்தகுதி பெறும் பொருட்டு அந்த நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பூவுலகிற்கு உயர அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களின் தகுதியை பொறுத்து விலங்குகள், ஊர்வன, பறவைகள், பிராணிகள், மனிதர்கள் என பல்வேறு உடல்களில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். நற்தகுதி பெற்றவர்கள் பசுக்களாகவும் மனிதர்களாகவும் பிறவி எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். மனித பிறவியில் நன்னடத்தையை கடைபிடித்தவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைகின்றனர். ஐரோப்பாவில் வாழ்ந்த நெப்போலியன் தனது படை தளபதிகளிடம் முற்பிறவியில் தான் சார்லிமேன் என்ற பெயரில் வாழ்ந்ததாக சொல்லி மகிழ்வதுண்டு. ஜெர்மனியின் புகழ்பெற்ற கவிஞர்களில் ஒருவரான கோதே என்பவரும் மறுபிறவியில் நம்பிக்கை கொண்டிருந்தார். நாடக ஆசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் கூட புகழ் பெற்றிருந்த அவர், நான் இப்போது பிறந்திருப்பதை போல இதற்கு முன்பு 1000 முறை பிறந்திருப்பேன் என்பது நிச்சயம். மீண்டும் 1000 முறை திரும்பி வருவேன் என்றும் நான் நம்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.